நியூஸ் 7 தமிழுக்காக உங்கள் முன் ஷமீனா. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை குற்றவாளியாக அறிவிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 100 கோடி ரூபாயை வசூலிக்க கோரும் கர்நாடகத்தின் சீராய்வு மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதியன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ததுடன் பெங்களூரு தனி நீதிமன்ற தீர்ப்பையும் உறுதி செய்தது. அதன்படி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 3 பேருக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் உறுதி செய்யப்பட்டது. வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் அவர் மீதான விசாரணை நடைமுறைகளை கைவிடுவதாக நீதிபதிகள் அமிர்தவராய், பினாக்கி சந்திரகோஷ் தெரிவித்தனர். இந்நிலையில் ஜெயலலிதாவிற்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் விதித்த 100 கோடி ரூபாயை வசூலிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கர்நாடக அரசு சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான விசாரணை நடைமுறைகளை கைவிடப்பட்டதால் கீழமை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை வசூலிக்க முடியாது என்றும், எனவே ஜெயலலிதாவை குற்றவாளியாக அறிவிக்குமாறும் கர்நாடக அரசு கோரியிருந்தது. இந்நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் அமிர்தவராய், பினாக்கி சந்திரகோஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மறு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் அபராத தொகை 100 கோடியை கட்ட வேண்டிய தேவையில்லை என கூறப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 4 IPS அதிகாரிகள் உள்ளிட்ட 22 காவல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பரிந்துரைப்படி உள்துறை முதன்மை செயலாளர் நிரஞ்சமாடி பிறப்பித்துள்ள உத்தரவில் வடசென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையராக ஜெயராமும், சென்னை வடக்கு சட்ட ஒழுங்கு இணை ஆணையராக பாஸ்கரனும், புளியந்தோப்பு துணை ஆணையராக ராமரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வண்ணாரப்பேட்டை பகுதி துணை ஆணையராக சஷாங் சாய், திருவொற்றியூர் சட்ட ஒழுங்கு உதவி ஆணையராக ரகுராமன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆர்கே நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் பிரபு, சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளராக சுந்தரம் உள்பட 22 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியில் 23வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஐயா கண்ணுவுக்கு மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வறட்சி நிவாரணத்தை அதிகரிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தினம் தினம் நூதன முறையில் போராடி வருகின்றனர். இதனிடையே போராட்டத்தின் 23வது நாளான இன்று விவசாயிகள் கை கால்களை கட்டிக்கொண்டு சாலையில் உருண்டு நூதன போராட்டம் மேற்கொண்டனர். அப்பொழுது விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு திடீரென்று மயக்கமடைந்தார். இதனையடுத்து அவர் மீட்கப்பட்டு டெல்லி ராம்மோகன் ராவ் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் மாலையில் மீண்டும் போராட்ட களத்திற்கு ஐயா கண்ணு திரும்பினார். நெய்வேலியில் NLC சுரங்க பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த வந்த NLC வாகனங்கள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தின் விரிவாக்க பணிக்காக கம்மாபுரம் ஒற்றிய பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று NLC நிர்வாகம் வீடுகளை இடிக்கும் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக கிடைத்த தகவலால் அதிர்ச்சியடைந்த ஆதனூர் கிராம மக்கள் நேற்று விருத்தாச்சலம் கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதற்கிடையில் இன்று காலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆதனூர் வந்த NLC அதிகாரிகளை பொதுமக்கள் விரட்டியடித்தனர். மேலும் அவர்களது வாகனத்தையும் பொதுமக்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மயில் கற்களில் தமிழுக்குத்தான் முதலிடம் அளிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகே மற்ற மொழிகளை சாலை ஓரங்களில் எழுதுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தமாக தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் இதுபற்றி எந்த தகவலும் வெளியிடாமல் உள்ளன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வறட்சி பட்டியலிலும் தமிழகத்தை சேர்க்கவில்லை, விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு மனமில்லை என்பது வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. மத்திய மாநில அரசுகள் விவசாயம் சார்ந்த அரசாக நிரூபிக்க வேண்டும் என்றால் உடனடியாக
மத்திய மாநில அரசுகள் விவசாயினுடைய மாநில கடனையும் மத்திய கடனையும் வங்கிகளிலே உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆர்கே நகரில் இன்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆர்கே நகரில் தமது கட்சி வேட்பாளர் ரோகநாதனை ஆதரித்து காசிபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் பணப்பட்டுவாடா தொடர்பாக ஆர்கே நகர் தேர்தல் வேட்பாளர் டிடிவி தினகரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி 2 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்ததற்காக முதல்ல தேர்தலை ஒத்தி வச்சாங்க, பிறகு ரத்து பண்ணாங்க. ஒத்தி வைப்பது ரத்து செய்வது தீர்வாக ஆகாது. மாறாக யாருக்காக, எந்த வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதோ அந்த வேட்பாளர் டிடிவி தினகரனை தகுதி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். தோல்வி பயத்திலும் தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்திலும் அதிமுக அம்மா அணியினர் மீது பணப்பட்டுவாடா புகார் பரப்பப்படுவதாக அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகரில் செய்தியாளருடன் பேசிய டிடிவி தினகரன் புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரித்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என கூறினார். செய்திகளில் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற வதந்தி 10 நாட்களாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம், தோல்வி பயத்தால் துரோகிகளும் எதிரிகளும் செய்கின்ற பொய் பிரச்சாரம். அது எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும், நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பதை தடுப்பதற்காக அவர்கள் தோல்வி பயத்திலே செய்கின்ற இது ஒரு பொய் பிரச்சாரம். ஆர்கே நகர் தொகுதியில் மதுசூதனன் வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து உண்மை வெளிவரும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது ஓ பன்னீர்செல்வம் இதனை தெரிவித்தார். இந்த மர்ம மரணத்திற்கு விடை தெரிய வேண்டும் என்றால், பெரியோர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்கள், நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் மின்கம்பம், அதில் 2 விளக்கு. ஒரு கம்பம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொரு கம்பம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். கருவூலத்தில் பணமே இல்லாத நிலையில் 57,000 வீடுகள் கட்டித் தருவதாக தினகரன் பொய்யான வாக்குறுதி அளித்து வருவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுடன் உரையாடிய பொழுது அவர் இதனை தெரிவித்தார். இன்னொருத்தர் 50,000 வீடு கட்டி கொடுக்க போறோம், எங்க இருக்கு நிதி? நான் கேட்கிறேன், எங்க இருக்கு நிதி? கடன் மாநிலமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஆக தேர்தலுக்கு நான் கேட்கிறேன், இப்போ அதுவும் ஆட்சியில் இருக்காங்க, 6 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க, அப்ப ஏன் இந்த செய்யல? என்ன செய்யணும்? இப்போ வந்து தேர்தலில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம், நியாயமா என்ன செய்யணும்? நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு கொடுங்கன்னு கேட்போம். நாங்க என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னா நாம் உள்ளபடியே அவங்களை பாராட்டலாம். அதுதான் புத்திசாலித்தனம். நாங்க ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கிறவங்க அதை செய்ய போற இதை செய்ய போறோம் ஏமாத்துறாங்க. இத இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆர்கே நகரில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளரான கலைக்கூட்டு தயத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், முதலமைச்சர் தொகுதியாக இருந்த ஆர்கே நகரில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இது வந்து ஒரு தலைநகர் போலவோ தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சருடைய தொகுதி போலவோ இது இல்லை. அந்த தகுதி இதுக்கு இல்லை. ஏன்னா ஒரே குப்பைமேடு. நீங்கள் எல்லா இடமும் குப்பைமேட்டுக்குள்ளே குடியிருக்கிறாங்க. குப்பைமேடு, அதுக்கு பேர் எழில் நகர். அதான் இவங்க சாதனை. அதை வந்து ஒரே நச்சு குப்பைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ரொம்ப அடிப்படை வசதி இல்லாமல் தண்ணிக்கு பார்க்குறேன் குடத்தை வச்சுக்கிட்டு எப்படி அலைகிறாங்கன்னு. அப்போ இந்த இதிலிருந்து மாறணும்னு நினைக்கிற இளைஞர்கள் 70,000 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை நம்பி தான் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். ஏன்னா எதிர்காலத்திற்கான அரசியல் அதை நம்பி. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என மாநில தேர்தல் ஆணையம் மீது திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக வழக்கறிஞர் வில்சன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கான வேலைகள் எதுவும் செய்யாமல் மாநில தேர்தல் ஆணையம் இருப்பதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் மாநில தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்தி நீதிமன்றத்தை அவமதிப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். எனவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுவில் வில்சன் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நூட்டி ராமமோகன ராவ் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு பட்டியலில் இடம்பெற்ற பின் வழக்கு விசாரிக்கப்படும் என கூறினர். இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ள 136 படகுகளின் உரிமையாளர்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து வரும் 7ஆம் தேதி இலங்கையில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக பிரதிநிதியாக மீன்வளத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பங்கேற்க உள்ளதாகவும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் 357 படகு கொண்டு வந்தார்கள். அதில் கூட கிட்டத்தட்ட ஒரு 18 படகுகள் கொண்டு வர முடியாமல் அங்கேயே மூழ்கிவிட்ட சூழ்நிலையிலே நானும் நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தகவல் தொழில்துறை அமைச்சர் மணிகண்டன் அவர்களும் அம்மாவிடத்தில் சொல்லி 5 லட்சம் ரூபா ஒவ்வொரு போட்டுக்கும் அது வழங்கப்பட உள்ளது. அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 50 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் பிரபல கட்டுமான நிறுவனமான கேசா கிராண்ட் நிர்வாக இயக்குநர் அனிருத்தனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியைச் சேர்ந்த குலசேகரன் என்பவர் பெருங்குடியில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்ய கேசா கிராண்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தார். அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்யப்பட்ட பின்பும் ஒப்பந்தத்தின்படி தனக்கு தர வேண்டிய 50 கோடி ரூபாயை கேசா கிராண்ட் நிறுவனம் தராமல் மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கேசா கிராண்டின் நிர்வாக இயக்குநரான அனிருத்தனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அனிருத்தன் அடைக்கப்பட்டார். நடிகை ரம்பா மற்றும் அவரது கணவர் இந்திரகுமார் ஆகியோர் இணைந்து வாழ முடிவு செய்தனர். கடந்த 2010ஆம் ஆண்டு இலங்கை தமிழரான இந்திரகுமார் என்பவரை திருமணம் செய்தார் ரம்பா. கனடாவில் வசித்த இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவர் இந்திரகுமாரை தன்னுடன் சேர்த்து வாழ உத்தரவிடக் கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ரம்பா மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மாதம் 2.5 லட்சம் ரூபாய் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க கணவருக்கு உத்தரவிடவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நடிகை ரம்பாவின் கணவர் இந்திரகுமார் ரம்பாவிடமிருந்து தனது 2 குழந்தைகளையும் மீட்டுத்தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதன் விசாரணையில் இருவரிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையை சமரச தீர்வு மையம் மூலம் தீர்த்துக் கொள்ள நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதன் அடிப்படையில் சமரச தீர்வு மையத்தில் ரம்பா இந்திரகுமார் இடையே சமரச முயற்சியில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகி நீதிபதிகள் நாகமுத்து, அனிதா சுமத் முன்னிலையில் சேர்ந்து வாழ இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இருவரையும் பாராட்டிய நீதிபதிகள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என அறிவுரை கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகபட்சமாக வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரித்தது. முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலையை இப்பொழுது பார்க்கலாம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.